எப்படிங்க? அது எங்களுடைய இப்போ இருக்கிற தலைவர் வந்து முடிவு பண்ணுவார், பொதுச் செயலாளர் முடிவு பண்ணுவார். அதுக்கு தகுந்த மாதிரி தான் தொகுதி மக்களுக்கு நல்லது செய்யணும் தான். ஆமாம், கரெக்ட். நீங்க நிக்காம வேற ஆளுன்னா எப்படி நல்லது? இது தொகுதினால நான் கரெக்டான கேள்வி. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் இருந்து ஒன்றும் செய்ய முடியாத இடத்துல யார் நின்று நல்லது செஞ்சாலும் என் தொகுதிக்கு நல்லது நடக்குது. அதுதான் எனக்கு தேவை. நீங்கள் என்னுடைய எலெக்ஷன் கேம்பெயின் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக தெரியும். 2021 சட்டமன்ற தேர்தலும் சரி, 2026 சட்டமன்ற தேர்தலும் சரி, நான் எந்த இடத்துலையும் எனக்கு வாக்களிங்க, ரெட்டலைக்கு வாக்களிங்கன்னு நீங்கள் காமிச்சிட்டிங்கன்னா நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்ய தயாராக இருக்கிறேன். எங்கேயுமே நான் அப்படி கேட்கல. நாங்கள் 5 பேர் நிற்கிறோம் அப்படின்னு 2026 கேட்டேன். 2021 நாங்கள் 11 பேர் நிற்கிறோம். யார் நல்லவரோ அவருக்கு வாக்களிங்க அப்படின்னு தான் நான் கேட்டேன். நீங்கள் எந்த ஒரு எபிசோடு நான் எனக்கு வாக்களிங்கன்னு கேட்டிருந்தீங்கன்னா நான் இன்றைக்கே அரசியல் விட்டு விலக தயாராகவும் இருக்கிறேன். நான் அரசியல் செய்வது பொது சேவைக்காகத்தான் செய்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் கிழக்க உதிக்கிற சூரியனை மேற்க உதிப்பேன்னு ஒரு பொய்யான வாக்குறுதியை கொடுக்கல. யார் நல்லவனோ அவனுக்கு வாக்களிங்க. என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை தான் செய்ய சொன்னேன். இப்போ நீங்கள் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக நான் வந்து நிற்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் ஒரே காரணம், என் தொகுதி மக்களுக்கு நல்லது செய்யணும் தான். நம்முடைய பிரதர் ஒருத்தர் அழகாக கேட்டார், நீங்கள் தான் இப்போ எந்த உத்தரவாதத்தை சொல்லுங்க. யார் நின்னாலும் அந்த தொகுதிக்கு தேவையான நலத்திட்டங்கள் வரும்போது அந்த தொகுதி மக்களுக்காக நான் செய்ய தயாராக. இது வெறும் அரசியலில் உள்ளத்திலிருந்து வர வார்த்தைகள். அதே மாதிரி நான் கேட்டது, இதுவரைக்கும் நான் எந்த விதமான கையூட்டும் பெறவில்லை, இனிமேலும் பெறமாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணி தான் அவங்களுக்கு கேட்டுருக்கேன். அந்த அடிப்படையில் தான் நான் என்னுடைய செயல்பாடை செஞ்சுட்டு இருக்கேன். ஆமாம், அதை எதிர்த்தே நிக்க போறீங்க, அதுலேருந்து பிரிஞ்சு வந்துட்டீங்க, அங்கேருந்து வந்ததுக்கான காரணம் இதுவும் எனக்கு தெரிஞ்சது சரியான கேள்வி. என்னை எடுத்து வளர்த்து இன்னைக்கு உலக தமிழ்நாட்டுக்கு தெரிய வச்சது புரட்சி தலைவர் அண்டு புரட்சி. நான் 84 புரட்சி தலைவர் இருக்கும்போதே என்னுடைய கல்லூரி காலத்தில் மாணவர் பேரவைத்தில் இதே அண்ணா சார்பாக நின்று வெற்றி பெற்றவர். 84 வெற்றி பெற்றதுக்கப்புறம் 2011 தான் நான் அரசியலுக்கு வரேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உழைச்சி சம்பாதிச்சுட்டு தான் அரசியலுக்கு வரணுங்கிற ஒரே குறிக்கோளோட தான் நான் உழைத்து சம்பாதித்து தான் நான் வந்திருக்கிறேன். நீங்கள் கேட்ட கேள்வியை விட்டு நான் மாறி இருக்கிறேன்னா அது மாறலை. ஏன் வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2011 வந்து அம்மா என்னை அடையாளம் காட்டுறாங்க. அம்மாங்கிற ஒரு சகாப்தம் அது வேற, இன்னைக்கு இருக்கிற சகாப்தம் வேற. நான் யாரையும் குறை சொல்வதற்கு நாங்கள் வந்து உட்காரலாம். இப்போ நான் சொல்லலாம், வண்டியாக குறை சொல்லலாம். அது எனக்கும் அழகில்லை, நான் இருந்த இடத்துக்கும் அழகில்லை. இன்னைக்கு இருக்கிற ஆளுங்கட்சியுடைய முதல்வர் மிக சிறப்பான முதல்வர். இந்த 15 நாள்லேயே பார்க்குறோம். என்ன பார்க்குறோம், நான் தேர்தலில் என்னெல்லாம் சொன்னனோ அதெல்லாம் அங்கே நடந்துட்டு இருக்கு. காசு வாங்க மாட்டேன், சத்தியமாக கிழக்கு ஒதுக்கி சூரியனை மேற்க ஒதுக்கி வைப்பேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். நான் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு நான் கேட்கவில்லை. யார் நல்லவனோ ஓட்டு, அதெல்லாம் இப்போ இருக்கிற முதல்வர்கிட்ட அழகாக இருக்குது. என்னுடைய வைப்ரேஷன் செட் ஆகுது. முதல்வர் எனக்கு சீட்டு கொடுத்தாருன்னா நான் நிற்க போகிறேன், கொடுக்கலன்னா யார் கொடுக்குறாங்களோ அவங்க வெற்றிக்கு பாடுபட போகிறோம். அவ்வளோதானே. எனக்கு தேவை என் தொகுதிக்கு நல்லது நடக்கும். இங்கே யார் நின்னாலும் இந்த முதல்வரின் கீழ் பணியாற்றும் போது நிச்சயமாக நல்லது தான் நடக்கும். அந்த அடிப்படையில் நான் சொல்றேன்.